நீங்க தான் என்ன தள்ளி விட்டு கொல்ல பாத்தீங்கன்னு நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். அவ்வளவுதான். இங்கிருந்து ஒருத்தர் கூட உயிரோட போக முடியாது. இங்கேயே உங்களை எரிச்சு பஸ்பமாக்கிடுவாரு. அவரை கொலைகாரர் ஆக்க வேணாமே நான் பாக்குறேன். ரொம்ப பண்ணுனீங்க. ஒரே ஒரு போன் தான் போலீஸ்க்கு. வந்து எல்லாரையும் அள்ளிட்டு போயிடுவாங்க. அதுக்கு தேவையான எல்லா ஆதாரமும் என் கையில இருக்கு. அப்புறம் நைஜீரியா இல்ல, நைனா குப்பம் கூட போக முடியாது. ஸ்ட்ரைட்டா புழல் ஜெயில் தான். இங்க திங்கிறது மாதிரி வேலை வேலைக்கு அங்க டீ குடு, காபி குடு, ரோஸ்ட் குடு, பிரெட் ஆம்லெட் குடுன்னு விதவிதமா கேட்கலாம் முடியாது. வெறும் களி தான். என்னடி மிரட்டுறியா? உனக்கு தான் போலீஸ் கிட்டயும் ஜீவா கிட்டயும் பேச தெரியுமா? ஜீவா கிட்ட எப்படி பேசுறது, போலீஸ் கிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியும். பேசுவீங்க. இல்லாததும் பொல்லாததுமா நிறைய பேசுவீங்க. சரி, 2 நாள்ல போறவங்க தானே, பிரச்சனை இல்லாம போகட்டும் தான் நான் இவ்ளோ தூரம் பொறுத்து போனேன். இனிமேலாம் அது முடியாது. நீங்க ஜீவா சாரோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. உங்களை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. அதை நான் நல்லா செய்வேன். அதுக்காக தனிப்பட்ட முறையில என்னை புண்படுத்துறதுக்கோ சித்திரவதை பண்றதுக்கோ முயற்சி பண்ணாதீங்க. அதை என்னால அனுமதிக்கவே முடியாது. நான் எப்பவுமே உங்க பிரச்சனைக்கு வரமாட்டேன். நீங்களும் என் பிரச்சனைக்கு வராதீங்க. ஏய் நெல்லுடி. என்ன? வேலை பார்த்து தரேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? என்ன வேணும்? அந்த பாட்டில்ல இருக்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் எல்லா கிளாஸ்லயும் ஊத்தி வச்சுட்டு போ. ஏய் ஏய், எங்க எடுத்துட்டு போறாத? ஏய் ஏய் ஊத்தாத. ஏய் போங்கடி. என்னடி பண்ற? ஏய் ஊத்தாத, கீழ ஊத்தாத சொல்றல. ஏய் நிறுத்து. ஏய் ஊத்தாத போங்கடி. ஏய் அது காஸ்ட்லி சரக்கு. ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம பாத்ரூம்ல போய் ஊத்திட்டு வர. அது எவ்வளவு காஸ்ட்லியான சரக்கு தெரியுமா? இது ஒரு நல்ல குடும்பம். வயசு பிள்ளைங்க, சின்ன பசங்க இருக்கிற இடம். அவங்க முன்னாடி நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல விஷயங்களை செய்யணும். உங்களால ஒருத்தருக்கு முன்னுதாரணமா இருக்க முடியாட்டியும் தப்பான உதாரணமா இருக்காதீங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். விட்டா பேசிக்கிட்டே போற. உன்ன ஐயோ லீலா, உங்களை மாதிரி பீஸாவும் பர்கரும் சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு இல்ல இது. கேப்பையும் கம்பும் சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு இது. நகப்பாலிஷ் அடிச்ச கை இல்ல, மம்புட்டி பிடிச்ச கை. உங்களை மாதிரி கார்ல போய் இறங்கி லிப்ட்ல ஏறி போற மேனாமினிக்கு ஒண்ணு நான் கிடையாது. கபடி விளையாண்டு காடு மேடுன்னு திரிஞ்ச கிராமத்துக்காரி நானு. என் பவர் என்னன்னு காட்ட வச்சிடாதீங்க. ஏய் மாயா, 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 மாயா சீக்கிரம் வாங்க. இந்த பூங்குடி என்ன கொல்ல பாக்குறா பாரு. என்ன? ஐயோ மாயா, என்ன இல்ல? மாயா பாரு மாயா, இங்க தீம் பார்க்ல சுத்துனது, அங்க இவளை காணாம தேடினது, இதெல்லாம் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி லைட்டா ட்ரிங்க்ஸ் சாப்பிடலான்னு கொஞ்சம் ஊத்தி குடுறேன்னு சொன்னா பாட்டில் இருக்கிறத கொண்டு போய் பாத்ரூம்ல கொட்டுறா. ஏண்டி இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டதுக்கு அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து மூஞ்சில ஊத்தி என்ன இப்படி தள்ளி விட்டுட்டா மாயா. ஏய், உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்க எல்லாரையும் தான் படாத பாடு படுத்துறேன்னு நினைச்சா என் ஃப்ரெண்டை இன்சல்ட் பண்றியா?
உன் பகுமானத்தெல்லாம் அவனோட வச்சுக்கோ. என் ஃப்ரெண்ட் அவமானமா ஃபீல் பண்ற அளவுக்கு எப்படி நீ நடந்துக்கலாம்? வாடிங்க. போ. அம்மா போய் தொலை எங்கேயாவது. பூங்கொடி எந்திரி பூங்கொடி. இவன என்னாச்சு பூங்கொடி? எல்லாம் உன்னால தாண்டா. உனக்காக பார்க்க அவ ரொம்ப தான் உரிமை எடுத்துக்கிறா. லீலா நடந்துக்கிறதுல ஏதாவது தப்பு இருந்தா அத வந்து என்கிட்ட சொல்லணும். அத விட்டுட்டு இவ இஷ்டத்துக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்து கொட்டுவாளா? அந்த ரைட்ஸை யார் இவளுக்கு கொடுத்தது? இவ இப்படி அவங்கள அவமானப்படுத்தினா எனக்கு என்னடா மரியாதை இருக்கு? இல்லம்மா, அவங்க ஏதாவது வரம்பு மீறி நடந்திருப்பாங்க. டேய், இவளுக்கெல்லாம் என்னடா வரம்பு இருக்கு? இவ ஒரு ஸ்டேட்டஸோட இருந்திருந்தா அவங்களும் இவ ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நடந்திருப்பாங்க. வேலைக்காரி மாதிரி இருந்தா வேலைக்காரி மாதிரி தான் நடத்துவாங்க. இவ வாங்கிட்டு வந்த வர அப்படி, அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? முதல்ல அவளை இங்க இருந்து கூட்டிட்டு கிளம்பு. இவளை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது. ஆண்டி அமைதியா இருங்க. நீ சும்மா இருமா. வா பூங்குடி, நீ வா போலாம். சரி ஆண்டி, நீங்க வாங்க. சாரி லீலா, நீ தப்பா எடுத்துக்காத. ஆமா ஆண்டி, நீங்க மாயா ஆண்டி எதுவும் மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. இவங்களுக்கு ரொம்ப இறக்க குணம், அதான். சரி லீலா, நடந்ததெல்லாம் மறந்துடு. என் மருமக தீபிகா உன் ஸ்டேட்டஸ்க்கு கரெக்டா இருப்பா. உனக்கு அவ நல்ல கம்பெனி கொடுப்பா, உன்னை நல்லா கவனிச்சுப்பா. தீபி, எந்த குறையும் வராம லீலாவை நல்லா கவனிச்சுக்கோ. ஷியோர் ஆண்டி. எனக்கு நீங்க அதெல்லாம் தனியா சொல்லி கொடுக்கணுமா என்ன? மாயா, என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி ஒரு டீசென்டான பொண்ண இல்ல இந்த பொண்ணையே நம்ம ஜீவாக்கு கல்யாணம் பண்ணி வை. நடந்ததையும் நீ பெருசா எடுத்துக்காத பூங்குடி. இந்த மாதிரி நம்ம வீட்டுல நடக்கிறது புதுசா என்ன? இல்ல சார், எனக்கு யார் மேலேயும் கோவமோ வருத்தமோ இல்ல. எனக்கு கொஞ்சம் தனிமையில இருக்கணும் சார். என்ன சொல்ற? ஆமா சார், எனக்கு கொஞ்சம் அமைதியா தனியா இருக்கணும். நான் போய் கொஞ்சம் மொட்டை மாடியில ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் சார். சரி பூங்குடி, நான் இங்கே இருக்கேன், நீ சீக்கிரம் வந்துடு. ம். ம். தாத்தா, நான் பேசுறது உனக்கு கேக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் தாத்தா இப்படி பிரச்சனை வருது? நீ சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் வாழ்றதுக்கு முயற்சி பண்றேன். அது தப்பா தாத்தா? தாயி, தாத்தா, தாத்தா, மகானா வாழ்ந்தவங்க இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கம்மா. இங்க வாழறது கஷ்டம் இல்ல, நல்லவங்களா வாழறது தான் ரொம்ப கஷ்டம். அப்படி வாழறதுல கிடைக்கிற நிம்மதி எங்கேயுமே கிடைக்காதும்மா. நீ யாருக்காகவும் எதுக்காகவும் ஒன்ன நீ மாத்திக்காத. நிம்மதியா போய் தூங்கு, போமா. தாத்தா, இந்த மாதிரி நான் உடைஞ்சு நிக்கும்போது வந்து ஆறுதலா இரு தாத்தா. அம்மாடி, என் ஆன்மா எப்பவுமே உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு தாமா இருக்கும். போமா, எல்லாம் சரியாயிடும், போமா. தாத்தா, தாத்தா,
என்னாச்சு? உன்னை என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. என்ன எல்லாம் அப்படி தூங்கிட்டு இருக்காங்க? என்னாச்சு? என்னாச்சு உங்களுக்குலாம்? ஐயோ என்னாச்சு பூங்குடி? என்னங்க? லீலா ஹலோ லீலா எந்திரிங்க, எந்திரிங்க. லீலா ஹலோ, எழுந்திரு. லீலா எழுந்திரு லீலா. ஏய் அவர் எழுப்புடா. அங்க பாரு குழந்தைக்கு என்னமோ ஆச்சு பாரு. எனி ப்ராப்ளம்? ஆமா, ப்ராப்ளம் தான். நீங்க குடிச்சிட்டு பாதி செத்து கிடந்தீங்க. போத பாதி மரணத்துக்கு சமம். உங்க அற்ப சந்தோஷத்துக்காக அநியாயமா உங்க பேத்தியை நீங்களே கொல்ல பாத்தீங்க. தன்னை மறந்து உணர்வே இல்லாம கிடக்கிறது செத்து கிடக்கிறது மாதிரி இல்லையா? அதுவும் உடம்பு சரியில்லாம ஒரு குழந்தைய கூட வச்சிருக்கிறப்ப ஒருத்தருக்காவது அந்த குழந்தைய பத்தின நினைப்போ அக்கறையோ இருந்துச்சா? ஏதோ அன்னைக்கு நீங்க இந்த மருந்தை குடுக்கறத பார்த்து நான் எடுத்து கொடுத்தேன். ஒருவேளை நான் வராம லேட்டா இருந்தா, இல்ல நான் வராமலே போயிருந்தா இந்த குழந்தையோட நிலைமை. போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் தலையில அடிச்சுக்கிட்டு அழுவீங்களா? குடும்பம் நடத்துற இடத்துல குடும்ப பொம்பளையா நடந்துக்கணும். ஆண்டி, நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு. அதை நாம தான் காப்பாத்தணும். பூங்குடி அந்த ட்ரிங்க்ஸை கீழே ஊத்துனதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு? இப்போ அவ செஞ்சது உங்களுக்கு சரின்னு ஆயிடுச்சுல? நீங்க பாருங்க, நாம நிம்மதியா வாழ்றதுக்கு இந்த உலகத்துல மாடர்ன் ஹைஃபை இப்படிலாம் எதுவுமே இல்லை. இனிமேலாவது இதை புரிஞ்சுக்கிட்டா சரி. சாரி பூங்குடி. உன்னை நாங்க எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கோம், கஷ்டப்படுத்தியிருக்கோம். ஆனா அதெல்லாத்தையும் நீ மனசுல வச்சுக்காம என் பிள்ளைய காப்பாத்திருக்கம்மா. உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல. இனிமே நீங்க குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல. ச்சே, நீ என்ன செருப்பால அடிச்சிருந்தீன்னா கூட எனக்கு புத்தி வந்திருக்காது. ஆனா நீ எங்களை திருத்தறதுக்காகவே அந்த கடவுள் உன்னை இங்க அனுப்பிச்சிருக்காருமா. ஐயோ போதும் போதும், பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. கவனமா இருங்க. குழந்தைய நல்லா பாத்துக்கோங்க. நிம்மதியா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தூங்குங்க. சரிம்மா, மிச்சதெல்லாம் காலையில பேசிக்கலாம். ம். பிடிங்க. ரொம்ப தேங்க்ஸ் பூங்குடி. பரவாயில்ல மேடம். வாங்க. மேடம் மேடம் கொடுங்க, பேக நான் கொண்டு வரேன். இல்லம்மா, உனக்கு எதுக்கு சிரமம்? நானே எடுத்துக்கிறேன். ஏன் என் மேல கோவமா? கோவம்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உன் மேல உள்ள பாசம், அடுத்தவங்க கிட்ட எப்படி பாசமா இருக்கணுங்கிறத உன்னை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி மூணாவது மனுஷங்க கிட்ட நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிட்டா எப்படி? எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. இங்க பாரு, உன் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்க இப்படி ஒதுக்குனா அது எனக்கு சங்கடமா தானே இருக்கும். சரி, அப்போ உனக்கு ஒரு வேலை தரேன். உன் கையால எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுமா. எனக்கு பயங்கர தலைவலியா இருக்கு. தோ இப்ப எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் பூங்குடி. அன்னைக்கு போட்டு கொடுத்தியா அந்த சுக்கு காஃபி, அன்னைக்கு தான் அந்த அருமை தெரியாம விட்டுட்டேன். பட் இன்னைக்கு அந்த காஃபி தான் வேணும். ஓகே? கண்டிப்பா மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரி. என்ன லீலா, ஒரே நாள்ல இப்படி மாறிட்ட? நான் மாறிட்டேன்னு சொல்றதை விட அந்த பூங்குடி என்ன மாத்திட்டான்னு தான் சொல்லணும். நேத்து உன் பேத்திக்கு மூச்சு திணறல் வந்தப்போ இன்ஹேலர் எடுத்து கொடுத்தா, அதுக்காக ஏதோ இன்டர்நேஷனல் சாம்பியனை புகழற மாதிரி புகழ்ந்து தள்ளுற. அப்படி இல்ல மாயா. யாரோ சிலர் முகம் தெரியாதவங்களுக்கு சில சமயம் நாம நல்லதும் பண்றோம், கெட்டதும் பண்றோம். ஆனா நாம கெடுதல் பண்ண ஒருத்தர் நமக்கு நல்லது செய்யறது இருக்கு பாரு, அது சராசரி ஆளுங்களால முடியவே முடியாது. சரியான குடும்பத்துல பிறந்தவங்களாலையும் சாமர்த்தியமும் சகிப்புத்தன்மையும் உள்ளவங்களால மட்டும்தான் முடியும். என்ன அவளை ஒழிச்சு கட்டுறேன்னு வந்த?
விட்டா அவ கையில ஒலிம்பிக் தீபத்தையே வாங்கி கொடுத்துருவ போல இருக்கு. அவ ஒளிச்சு கட்ட வேண்டியவ இல்ல, ஒசரமான இடத்துல வைக்க வேண்டியவ. அவளோட சுறுசுறுப்பும் சாந்தமான குணமும் சாதுரியமான புத்தியும் ஒதுக்கி தள்ள வேண்டிய விஷயம் இல்ல. இங்க பாரு, ஏதோ ஒரு குணம் வேணா ஒரு பொண்ணுகிட்ட இருக்கலாம், ஆனா ஒட்டுமொத்த நல்ல குணம் எல்லாத்தையுமே ஒரு பொண்ணுகிட்ட நான் பாக்குறேன்னா அது பூங்கொடி கிட்ட மட்டும்தான். ஆமா, இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ மருமகளை செலக்ட் பண்ற விஷயத்த மறு பரிசீலனை பண்ணணும்னு சொல்ல வர. பணமும் காசும் பாரம்பரியமும் மட்டும் ஒரு மருமகளா வரவளுக்கு இருந்தா பத்தாது. நல்ல குணம் இருக்கணும், 4 பேரை அனுசரிச்சு போற தன்மை இருக்கணும். அப்படிப்பட்ட ஆளுங்களால தான் குடும்பத்தை நல்லபடியா காப்பாத்த முடியும். பூங்கொடி மனசார கோடீஸ்வரி. அவ உனக்கு மருமகளா வந்தா உன்னோட எதிர்காலமும் நிகழ்காலமும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டி, வந்தீங்க இருந்தீங்க, பேசாம கிளம்புங்க. நான் சொல்றதெல்லாம் உனக்கு மனசு வருத்தமா தான் இருக்கும். உன்ன மாதிரியே தான் நானும் ஒரு நாள் கோவப்பட்டேன். ஆனா நான் இன்னைக்கு மனசு மாறி திருந்தின மாதிரி கண்டிப்பா நீ ஒரு நாள் மனசு மாறுவ தீபிகா. ஒரு நல்ல மருமகளை மாயாவதிக்கு அடையாளம் காட்டுறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அத சரியா செஞ்சுட்டு போனா என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். தீபிகா ஜீவாவை நினைச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. இன்னும் சொல்ல போனா ஜீவாவுக்காக தான் அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதனாலதான் அவ கோவப்படுறா. அவளுக்கு கோவம் வருது, உனக்கு கோவம் வருதுங்கிறதுக்காக நான் உண்மையை சொல்லிட்டு போகாம இருக்க முடியாது. நீ ஏதோ கற்பனை உலகத்துல இருக்கிற மாயாவதி, அதனாலதான் யதார்த்தமான உண்மை உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு ஒரு நல்ல மருமகளும் ஜீவாவுக்கு ஒரு நல்ல மனைவியும் கிடைக்கணுங்கிற அக்கறையினாலதான் நான் பேசுறேன். அத புரிஞ்சுக்கோ. மேடம் இந்தாங்க. தேங்க்யூ பூங்குடி. வாசனையே பிரமாதமா இருக்கு பூங்குடி. நான் தான் அன்னைக்கு கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிற மாதிரி இருந்துட்டேன். இப்ப இந்த வாசனையை பிடிச்ச உடனேயே என் தலைவலி எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் மேடம். சரி மாயா, நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன். பூங்குடி, என் வாழ்நாள்ல உன்னை மறக்கவே மாட்டேம்மா. வரேன் மாயா. சரி. வரேன் தீபிகா. வரேங்க. சரி. வரேங்க. வாங்க. வரேன். சரி. என் மனசு இன்னும் புரியலையா? அண்ணே, என்னண்ணே? அண்ணனா? கதவை மூடுங்க. அட்லீஸ்ட் போன் நம்பராவது தரலாம்ல? போங்கண்ணே. திரும்ப அண்ணனா? ஐயோ, வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்.